இந்தியா பரிசோதனைக்காக விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்ப தீர்மானித்தது. கூட ஒரு மனிதனையும். போகும் மனிதன் திரும்பி வருவான் என எந்தவித நம்பிக்கையும் இல்லாததால் நஷ்டபரிகாரம் தருவதாக முன்னதாகவே தீர்மானம் செய்யப்பட்டது. பலியாடு யாரென்று தீர்மானிக்கின்ற இன்டர்வியூவில் முதலில் வந்த மலையாளி 2,00,000 ரூபாய் தன் குடும்பத்திற்கு தந்தால்தான் போகத் தயார் என்று கூறினார். ஆனால் அதற்கடுத்து வந்த ஹிந்திக்காரன் சொன்னான் தனக்கு 1,00,000 தந்தால்தான் போவதாக. அடுத்த ஆளாக வந்தான் ஒரு தமிழன். காசு கொடுத்தா எந்த நரகத்துக்கும் போகத் தயாராயிருப்பான் இந்த தமிழன். 50,000க்கு சம்மதிப்பான் அப்படின்னு நினைச்சார் இன்டர்வியூ நடத்துபவர். ஆனால் தனக்கு 3,00,000 தந்தா அதில் 1,00,000 ஆஃபீஸருக்கு தரேன்னு தமிழன் டீல் பேசினாள். ஆஃபீஸர் சம்மதிச்சு தமிழனை அனுப்புறதுன்னு தீர்மானமானது. ராக்கெட் வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு அதே தமிழனை ரோட்டில் வச்சு பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார் இன்டர்வியூ நடத்துபவர். என்னடா நீ எப்படி இங்கே சுற்றிட்டுருக்க அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த தமிழன் சொன்னான் 3,00,000ல் 1,00,000 உங்களுக்கு தந்தேன். 1,00,000 கொடுத்து அந்த ஹிந்திக்காரனை ராக்கெட்டில் ஏற்றி விட்டேன். பாக்கி 1,00,000 நான் வைத்து கொண்டேன். யார்கிட்ட?